ஆண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், வாணியம்பாடி அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்தும் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட மிட்னாங்குப்பம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 3 மாத காலமாக குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளான மின்விளக்கு, தெருக்கள் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க கோரி திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா பழனி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அந்த பகுதி மக்கள் பலமுறை புகார் மனு அளித்துள்ளனர். குறிப்பாக கிராம சபை கூட்டங்களிலும் தங்களது கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். இதனை கண்டு கொள்ளாத ஊராட்சி மன்ற தலைவரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் அப்பகுதி மக்களை அலட்சியமாக விட்டு வைத்ததால் குடிநீர் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வந்த அந்த பகுதி மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இன்று தும்பேரியிலிருந்து திம்மாம்பட்டி வழியாக வாணியம்பாடி செல்லும் தும்பேரி கூட்டு சாலையில் 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களை ஊராட்சி நிர்வாகத்திடம் போய் முறையிடுங்கள் என கூறியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்களுக்கு குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதை நீங்களும் இந்த நிலைமை இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக அந்த பகுதிக்கு ஊராட்சி திமுகவை சேர்ந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாததால் அந்த பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து தொடர்ந்து 2 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஊராட்சி நிர்வாகம் 100 நாள் வேலை திட்டத்தில் புதியதாக அந்த பகுதி மக்களின் சிட்டா பட்டாவை கொடுத்தால் மட்டுமே 100 நாள் வேலை திட்டம் வழங்கப்படும் என இந்த புதிய ஒரு கோரிக்கையை வைத்துள்ளதால் அந்த பகுதி மக்கள் இதற்கு முன்னதாக இருந்த ஆட்சியில் இது போன்ற நிலைமை இல்லை, இப்போது ஏன் இவர்கள் இது போன்ற அச்சுறுத்தலை எங்களுக்கு கொடுக்கின்றனர், அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி வீரராகவன்.